எங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக லீவ் விட்டுட்டாங்க. ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லேட்டாக தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். கார்டனில் ஒரே சவுண்டு. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரில. காலையிலேருந்து அடிச்சுக்கிறாங்க. அதுவும் தனியாக போய் சண்டை போட மாட்டேங்கிறாங்க. என் செடிக்குள்ளேயே போடுறாங்க சண்டைய. பத்தி விட்டாலும் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே தான் போய் சண்டை போடுறாங்களே தவிர தள்ளி போக மாட்டேங்கிறாங்க. ஃப்ரைடே நாளே ரிதுக்காக நான்வெஜ் எடுக்கிறது யூஷுவல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவன் கேட்டிருந்தானா கனவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்காக மட்டும் வாங்கி கொஞ்சம் அவனுக்கு சமைச்சிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பாதி பேர் கேட்பீங்க என்ன சிஸ்டர் ஃப்ரைடே நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிது கொஞ்சம் அது இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவான். அதனால தான் பக்கத்து வீட்டில் உப்புமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதுக்காக கொடுத்துருந்தாங்க. அவன் எங்கே சாப்பிட்றான்? அவன் சார்பில் நான் தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே அதையும் சாப்பிட்டதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து நெல் பாலிஷ் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு நெல் பாலிஷ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போலாம் வைக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக வைக்கணும் அப்படின்றதே மறந்துட்டேன். இன்றைக்கி வச்சுட்டு இருந்தாங்களா அவங்ககிட்ட பறித்து அப்படியே நம்மளும் கொஞ்சமாக வச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ரம்யா, பிரியா அண்ட் சந்தியாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.